தங்கையின் காதல் அத்தியாயம் 10. ராணியை அடிமைப்படுத்திவிட்டேனே, கொக்கரித்தார் ரகுநாதர். ஹா! தொடையை தட்டிக்கொண்டு சிரித்தார் கிருஷ்ணப்பர். தங்கள் வெற்றி குறிப்பிடத்தக்கதுதான் மாமா. அடிமைகள் ராணியாகிற காலம் அல்லவா இது? பேச்சு பேச்சு பேச்சு, மீண்டும் பேச்சு. முகம் சுளித்தாள் சென்னம்மா. சதுரங்கம் அவளுக்கு பிடிக்காத ஆட்டம். அவள் அதிரம் குளிர் ரசத்தை சுவைத்து கொண்டிருந்தது. விழிகளோ கனலை கக்கி கொண்டிருந்தன. சதுரங்க பலகையை நகர்த்தினார் ரகுநாதர். மகளை நோக்கி முறுவலித்தார். ஏச்சு ஏச்சு, மீண்டும் ஏச்சு. சென்னம்மா, பேச்சை இகழ்வது பெருந்தவறு. பார்க்க போனால் ஆண்டவன் செய்த வஞ்சகத்தை எதிர்த்து நிற்பது மனிதரின் பேச்சு ஒன்றுதானே. அரசி சென்னம்மா முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆனால் கிருஷ்ணப்பர், அதென்ன மாமா, புதிதாக இருக்கிறது என்றார். பாருங்களேன், மனிதனுடைய எல்லா உறுப்புகளையும் உலகத்தார் கண்ணில் படும்படி வெளிப்படையாக அமைத்திருக்கிறான் ஆண்டவன். இந்த நாக்கை மட்டும் தில்லி துருக்கரை போல வாய்க்குள் மூடி மறைத்திருப்பது வஞ்சனை இல்லையா? பேச பேச தெய்வத்தின் சதியை உடைக்கிறோம் என்றுதானே பொருள். முற்றிலும் உண்மை மாமா, கிருஷ்ணப்பர் ஆமோதித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அறிவாளி என்று போற்றப்படுபவர் யார்? சாந்தை என்கிற பெண்மணி. ஏன்? நாக்குக்கு உரிய மதிப்பு கொடுப்பதால். மாபெரும் மேதைகள் அவள் எதிரில் தர்க்கத்தில் வாதத்தில் தோற்றோடுகிறார்கள். பேச்சின் பெருமையே பெருமைதான். உப்பரிகையின் வழியே எட்டி பார்த்தால் சென்னம்மா. தங்கள் பேச்சுக்கு இதோ ஒரு பயிற்சி. அப்பா, புறப்பட்டவர் 2 பேர், திரும்பியவன் ஒருவன்தான். என்ன அர்த்தம் இதற்கு? திகைப்புடன் ராணியை நெருங்கினார் கிருஷ்ணப்பர். பின்னாலேயே சென்று நின்றார் ரகுநாதர். அரண்மனைக்கென்று ஏற்பட்ட அந்தரங்க பாதையில் புரவி வீரன் ஒருவன் ஏறி வந்து கொண்டிருந்தான். கையில் லிகித குழல் வைத்திருக்கிறானே, கிழவன் வேல் பண்டிதன் ஏதோ செய்தி அனுப்பியிருக்கிறான். ரகுநாதர் விளக்கினார். குதிரையை ஓரமாக நிறுத்திவிட்டு அவன் வந்தான். வாழ்க மன்னர் என்றுவாறு குனிந்து வணக்கம் செலுத்தினான். சென்ற காரியம் வெற்றி அரசே, வேல் பண்டிதர் கொடுத்த ஓலை இதோ என்றான். கிருஷ்ணப்பர் குழலை பெற்றுக்கொண்டார். மூடியை அகற்றினார். வெற்று குழல் அவரை திகைக்க வைத்தது. நீ விளையாடுகிறாயா, இல்லை வேல் பண்டிதனா? இடியென இறங்கியது அரசனின் குரல். அதற்குள் இருந்ததே எங்கே விழுந்திருக்கும்? தூதன் தடுமாறி போனான். பதறாதிருந்தவர் ரகுநாதர் ஒருவர்தான். பரவாயில்லை, ஓலை காணாவிட்டால் என்ன, நீயே சொல் செய்தியை. கிருஷ்ணப்பர் குறுக்கிட்டார். அதெப்படி? ராஜாங்க வேலையில் அஜாக்கிரதை என்பது மன்னிக்க முடியாத குற்றம்தான். ஆனால் இப்போதல்ல. ரகுநாதர் வீரனின் பக்கம் திரும்பினார். சொல்லப்பா என்றார். கண்ணில் நன்றியுடன் கூறினான் அவன். இளவரசியாரை கண்டுபிடித்து அழைத்து வந்தோம். இளவரசியாருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் வேலூருக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்தில் தங்கி இருக்கிறார். 2 நாட்களில் வந்து விடுவார்கள். கிருஷ்ணப்பர் மாமாவின் கண் ஜாடையை கண்டார். உடனே பீரிட்டது புலம்பல். என் கண்மணி கிடைத்து விட்டாளா? வந்து கொண்டிருக்கிறாளா ராணி? போ போ, உடனே ஏற்பாடுகளை செய். அரண்மனை எங்கும் தீபங்கள் ஏற்றப்படட்டும், வாத்தியங்கள் முழங்கட்டும், திருக்கோயில்களில் வழிபாடுகள் தொடங்கட்டும். அரசர் அவசரப்படக்கூடாது, இடைமறித்தார் ரகுநாதர். இளவரசியார் கோட்டைக்குள் வந்து சேருகிற வரையில் எவருக்கும் தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்றுவதே மேல். குதிரை வீரனுக்கு கட்டளை பிறந்தது. நீ போய் வேல் பண்டிதனையும் இளவரசியாரையும் பத்திரமாக அழைத்து வா. இந்தா, உன் சேவைக்கு ஒரு சிறு பரிசு. ஒரு முத்து மாலையை கழற்றினார். அவன் கழுத்தில் போட்டார். கெட்டித்து பீரங்கி போல குமரி கொண்டிருந்தாள் சென்னம்மா. புரவி வீரன் அகன்றதுமே வெடித்தாள். ரகசிய ஓலையை காணாது அடித்துவிட்டு வந்திருக்கிறான். இவனே ரகசியத்தை ஊரெங்கும் பரப்புகிறானோ என்னவோ. தண்டனைதான் கொடுக்கவில்லை, பரிசு வேறு கேடா? என்ன அக்கிரமம் அப்பா இது? ரகுநாதர் புன்னகை புரிந்தார். காவலால் ஒருவனை விழித்தார். சித்திரை திருவிழா போட்டிக்காக அரண்மனை ஆட்கள் பயிற்சி செய்து கொண்டு வருகிறார்களா ஒழுங்காக? ஆம் ஐயா, வசந்த மண்டபத்தில் இப்போது கூட நடந்து கொண்டிருக்கிறது பயிற்சி என்றான் அவன். சென்னம்மாவுக்கு அத்தனை எரிச்சல் வந்தது. ஏனப்பா, மகுடாபிஷேக கேளிக்கைகளை முன்னதாகவே தொடங்கலாம் என்று விசாரிக்கிறீர்களா? ரகுநாதர் காவலாளியிடம் சொன்னார். பயிற்சியாளர்களில் ஊமையன் ஒருவன் இருப்பான், அவனை அழைத்து வா. கிருஷ்ணப்பர் கூட பொறுமை இழந்தார். வேடிக்கை விளையாட்டுக்கு இதுவா நேரம் மாமா? ரகுநாதரோ புன்னகையுடனே இருந்தார். ஊமையன் வந்தான். அம்மம்மா, மனிதனா அல்லது அரக்கனா? 2 ஆள் உயர சரீரம், கொள்ளி கண்கள், நெற்றி புருவம் காட்டு புதர், யமனிடம் சூலம் போல கையில் வில். அவனது கருங்காலி முதுகிலே தட்டி கொடுத்தார் ரகுநாதர். பயிற்சியெல்லாம் சரியாய் நடக்கிறதா? இலக்கு எத்தனை தூரமானாலும் அடித்து வீழ்த்துவாயா?
இலக்கு அசையா பொருளல்ல, நகர்ந்து கொண்டிருக்கும் பொருளானால் ம் ம் என்றான் அந்த ஊமையன். எங்கே, அதோ பார். ஊமையன் மட்டும் அல்ல, கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும் கூட பார்த்தார்கள் அவர் கை சுட்டி காட்டிய திசையை. மலையடிவார பாதையில் அந்த புரவி வீரன் திரும்பிக் கொண்டிருந்தான். காட்டு உன் சாமர்த்தியத்தை என்றார் ரகுநாதர். பேயென புறப்பட்டது கனை. வெற்று குழல் கொண்டு வந்த வீரன் அப்படியே விழுந்தான். அருமை என்று 3 குரல்கள் பாராட்டின. அவன் கெட்டிக்காரத்தனத்தை பாராட்டி, ஒரு முத்து மாலை தந்தேன் சற்று முன்னால், போய் எடுத்துக்கொள். அவனை காட்டிலும் நீதான் சிறந்த கெட்டிக்காரன். விகாரமாக இழித்தபடி ஊமையன் திரும்பினான். நில் என்றார் ரகுநாதர். வேலூர் சாலையில் 2-3 வீரர்களுடன் போ. ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வேல் பண்டிதன் வந்து கொண்டிருப்பான். அந்தரங்க பாதை வழியாக அவர்களை அழைத்து வா. என்ன பிசிறில்லாத நடவடிக்கைகள்! 2 ஜோடி கண்கள் அவரை வியப்புடன் நோக்கியவாறு நிலை குத்தி நின்றன. அதே நேரம் தாமரைக்கு துளியும் சந்தேகம் ஏற்படவில்லை. இருட்டோடு இருட்டாக விநாயகர் கோவில் வாசலுக்கு பல்லக்கு வந்து நின்றது. குதிரை அல்லவா கொண்டு வருவதாக சொன்னீர்கள் என்றவாறு வெளிவந்தாள். வெளிவந்தவளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. உள்ளங்கவர்ந்த இளைஞனுக்கு பதில் கடத்தி வந்த கிழவன் காத்திருக்கிறானே. பல்லக்கும் பழைய பல்லக்குதான். பல்லக்கு தூக்கிகளும் பழைய ஆட்களே. அமருங்கள் அம்மா, நாம் போகலாம் என்றான் வேல் பண்டிதன். இல்லை, வந்து அவர் அந்த பட்டணத்து பையனா? அவன் திரும்பி விட்டான் சென்னை பட்டணத்துக்கே. ஏன், என்ன ஆயிற்று? தலை சுற்றியது தாமரைக்கு. நாம் போக வேண்டியது இன்னும் வெகு தூரம் இருக்கிறது, புறப்படுங்கள் என்று கிழவன் துரிதப்படுத்தினான். ஆத்திரம் தாமரையின் அடக்கத்தை அழித்தது. நான் எங்கேயும் வர தயாராக இல்லை என்றாள். யோசித்து பேசுங்கள், இங்கே ஒரு உயிர் பலியாகும். என் உயிர்தானே, அது சென்னை பட்டணம் போய்விட்டது. தாராளமாக இந்த உடம்பை வெட்டி போடலாம். நான் தங்களை சொல்லவில்லை, என்னை சொல்லிக்கொண்டேன். உருவிய வாள் வேல் பண்டிதனின் கழுத்திலே இருந்தது. உரிய இடத்தில் தங்களை நான் சேர்ப்பிக்காவிட்டால் கடமையிலிருந்து தவறினேன் என்று அர்த்தம். அதன் பிறகு நான் ஏன் உயிருடன் இருக்க வேண்டும் அம்மா? ஒரு பெருமூச்சுடன் பல்லக்கில் ஏறி அமர்ந்து கொண்டாள் தாமரை. எண்ணாததெல்லாம் எண்ணியது அவள் உள்ளம். அவர் திடீரென்று எங்கே போனார்? ஏன் போனார்? ஒன்று மட்டும் நிச்சயம், திட்டமிடுவதில் அவருக்கு நிகர் அவரே. எதற்காகவோ பதுங்கி இருக்கிறார். எந்த நிமிடத்திலும் பாயப் போகிறார். இவ்வாறு நினைத்த வண்ணமே தாமரை பயணம் செய்தால். உச்சி பொழுதை தாண்டிய வேளையில் நிறுத்துங்கள் பல்லக்கை என்ற கூச்சலும் குதிரைகளின் குளம்படி ஓசையும் கேட்டன. பல்லக்கு திடுதிப்பென இறக்கப்பட்டது தரையில். அவர்தான், அவரேதான். வினாடி நேரம் பூரித்தது தாமரையின் உள்ளம். எட்டி பார்த்தாள். பிறகு துவண்டு போனாள். வானலிக்கு தப்பி அடுப்பிலே விழுவது என்பது இதுதானோ? தடுத்து நிறுத்தியவர்கள் பெரிய பெத்துவின் ஆட்கள். தாமரை உடனே கண்டுவிட்டாள். பல்லக்கு தூக்கிகள் நிராயுதபாணிகள். பாக்கு கடிக்கும் நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. கிழவன் வேல் பண்டிதன் தன்னந்தனியாக போரிட்டான். இறுதியில் குருதி வெள்ளத்தினூடே அவனும் விழுந்தான். ஏக்கத்துடன் தாமரையை பார்த்தன அவன் கண்கள். என்ன சொல்ல விரும்புகிறான்? பல்லக்கின் மூலையில் பயந்து ஒடுங்கி இருந்த தாமரை துடித்து போனாள். அற்ப நேரமே பழகினார்கள் எனினும் அந்த கிழவனுக்கு தான் எத்தனை பண்பாடு! தாமரையிடம் எவ்வளவு மரியாதை! அருகில் செல்ல நினைத்தாள். அதற்குள் அந்த முதியவனின் கண்கள் மூடிவிட்டன. தூக்குங்கள் பல்லக்கை என்று கட்டளையிட்டான் பெரிய பெத்துவின் ஆட்களுக்கு தலைமை தாங்கியவன். விழுந்து கிடக்கும் வேல் பண்டிதனை சொல்ல ஒண்ணா வேதனையுடன் பார்த்தாள் தாமரை. எங்கே அழைத்து போகவிருந்தான் அவன்? என்ன ரகசியத்தை அப்படி போற்றி பாதுகாத்து வந்தான்? இனி எவருமே சொல்ல மாட்டார்களே அவளுக்கு. பல்லக்கு தரையிலிருந்து எழும்பியது. அடுத்த ஆச்சரியம், அடுத்த போர். எதிர் திசையிலிருந்து 7-8 குதிரை வீரர்கள் பாய்ந்து வந்தார்கள். ஓ, இப்போதுதான் அவர் வருகிறாரோ? தாமரையின் கற்பனை மீண்டும் மலர்ந்தது. பிறகு மீண்டும் மடிந்தது. இவர்கள் வேறு யாரோ, அவரை காணோம். தீப்பொறி பறந்தது. ரத்தம் பீரிட்டது. தலைகள் உருண்டன. பல்லக்கின் உள்ளே மூர்ச்சித்து விழுந்தாள் தாமரை. குளிர்ந்த காற்று, மலைக்காட்டு மலர்களின் இனிய மனம், இதமான வெயில். விழிப்பு வந்தது தாமரைக்கு. குன்றின் மேலிருக்கும் கோட்டை ஒன்றை நோக்கி தன் பல்லக்கு தூக்கி செல்லப்படுவதை உணர்ந்தாள் தாமரை. என்ன கோட்டை? யாருடைய அரண்மனை? இங்கேதான் அந்த கிழவனும் தன்னை அழைத்து வருவதாக இருந்தானா? அப்படியானால் இந்த அரண்மனைக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம்? வினாடியில் விடை கிடைத்தது அவளுக்கு. தாமரை, வந்தாயா கண்ணே? என் வயிற்றில் பால் வார்த்தாயே செல்வமே. ஓடி வந்தார் மன்னர் கிருஷ்ணப்பர். ரகுநாதரின் ஒரு கண் அசைப்பில் பல்லக்கு தூக்கிகள் அகன்று விட்டனர். வா அம்மா,
18 வருடங்களுக்கு பிறகு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாய். உனக்கு ஆண்டவன் எல்லா நலன்களும் அளிப்பாராக. கையை உயர்த்தி ரகுநாதர் ஆசி கூறினார். மார்போடு அணைத்து உச்சி மோந்தாள் ராணி சென்னம்மா. கிருஷ்ணப்பர் தாமரையின் திகைப்பை போக்கினார். தாமரை, இது உன் அரண்மனையம்மா. உன் ராஜ்யம், உன் நாடு, உன் மக்கள். விதியின் சதியால் பிரிந்திருந்தாய். நீ என் அண்ணன் மகள். நீ அமர வேண்டிய சிம்மாதனத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன் இத்தனை காலமும். அந்த முள் ஆசனத்தில் இருந்து இன்றுதான் எனக்கு விடுதலை கிடைத்தது. புலன்கள் பஞ்சடைந்தன தாமரைக்கு. வாய் சொல்லை இழந்தது, கண் பார்வையை இழந்தது, மனம் எண்ணத்தை இழந்தது. சுற்றுமுற்றும் நோக்கினாள். பிரமிப்புடன் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இங்கே உறவு கொண்டிருந்த மாதிரி தோன்றியது. ரகுநாதரின் கம்பீரமான குரல் முழங்கியது. நாளையே முடிசூட்டு விழாவை வைத்து கொள்ள வேண்டும். யாரெங்கே? 2 பணிப்பெண்கள் ஓடி வந்தார்கள். இளவரசியை சயன அறைக்கு அழைத்து செல்லுங்கள், இளைப்பாரட்டும். கிருஷ்ணப்பர் சொன்னார். ராணி, நீயும் கூட சென்று இளவரசியாரை கவனிக்கலாமே. ஆனால் சென்னம்மா செல்லவில்லை. தாமரையின் தலை மறையும் மட்டும் நின்றிருந்தாள். பிறகு சீறினாள். அழகுதான். மாமாவும் மருமகரும் செய்கிற காரியங்கள். ஒழிக்கப்பட வேண்டியவளுக்கு எதற்காக உபச்சாரமும் பணிவிடையும்? அகப்பட்ட இடத்திலேயே அழித்திருக்கலாமே. செய்யாமல் அழித்து வந்தீர்கள். எங்கேயாவது உடனே தலையை சீவிவிட்டு போகாமல் விஷச்செடியை ஏன் வளர விடுகிறீர்கள்? நகைத்தார் ரகுநாதர். எலியின் உயிரை பூனை எப்படி பறிக்கிறது என்று நீ பார்த்ததில்லை மகளே. வெறுமே தலையை சீவுவது கசாப்புக்காரனின் வேலை. இப்படி குளிப்பாட்டி சீராட்டி கொலை செய்வதுதான் உண்மையான கலைஞனின் லட்சணம். போ சென்னம்மா, போ. இந்த கலை நிகழ்ச்சியில் உனது பங்கையும் ஆற்று. பன்னீர் துளிகள் குசலம் விசாரித்தன. சந்தன குழம்பு மேனியை குளிர்வித்தது. மயிலிறகு விசிறி காற்றால் தாளாட்டியது. 8 கண்ணாடிகள் 8 கோணங்களில் பிரதிபலித்தன தாமரையை. பொன்னும் மணியும் பட்டாடைகளும் மாறி மாறி பளபளத்தன. திகைப்பு, பிரமிப்பு, உவகை ஆகியவை மாறி மாறி மனதில் மோதின. அடிமை பெண்ணுக்கு அரச வாழ்வு. சாட்டையடியால் தழும்பேறிய தேகத்துக்கு சிங்கார அலங்காரம். கூந்தலை வாரி முடித்தாள் சென்னம்மா. பூச்சூடி திலகமிட்டாள். ராணி, உருமியது கிருஷ்ணப்பரின் குரல். திரும்பி பார்த்தாள் சென்னம்மா. உன் இழிந்த உள்ளம் இன்றுதான் எனக்கு புரிகிறது. சேச்சே, ஆண்டு அனுபவித்த அரசை அண்ணன் மகள் பறிக்க வந்து விட்டாலே என்ற காழ்ப்பு உனக்கு. என்ன இருந்தாலும் எங்கிருந்தோ வந்தவள்தானே நீ. எங்கள் குல கொழுந்திலிடம் வாஞ்சை எப்படி பிறக்கும்? அரசே, விம்மினாள் சென்னம்மா. நான் ஒரு பிழையும் செய்யவில்லையே என்றாள். சிற்றப்பா, அவர் ஒரு தவறும் செய்யவில்லையே என்று பரிந்து வந்தாள் தாமரையும். உனக்கு தெரியாது கண்ணே என்றார் கிருஷ்ணப்பர். மீண்டும் ராணியிடம் கர்ஜித்தார். முடிசூட்டு விழாவுக்கு முதல் நாள் ராணிக்கு என்ன அணிவிப்பது வழக்கம் தெரியாதா உனக்கு? அரண்மனையின் சம்பிரதாயம். நவரத்ன மாலையை தாமரையின் கழுத்தில் அணிவித்தாள் சென்னம்மா. தாமரையின் உள்ளம் நெகிழ்ந்தது. சிற்றப்பா, இந்த சம்பிரதாயங்களை எல்லாம் செய்தால்தான் உங்கள் அன்பு வெளிப்படுமா? எங்கோ அடிமையாக உழன்ற என்னை தேடி பிடித்து. வேண்டாம் வேண்டாம், அவள் வாயை பொத்தினார் கிருஷ்ணப்பர். அந்த துன்பங்களை நீயும் மற, எனக்கும் நினைவூட்டாதே அம்மா. அலங்காரங்களை முடித்து கொண்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள். நள்ளிரவு நேரத்துக்கு நீராட செல்ல வேண்டும். நள்ளிரவிலா? ஆம் குழந்தாய். அரண்மனையின் தெற்கு திசையில் அகழிக்கு படித்துறை இருக்கிறது. காசி தீர்த்தம் என்று பெயர். அங்கே நன்னீராட வேண்டும் என்பது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த வழக்கம். நீராடிய பின்னர் ஊர்வலம். சென்னை பட்டினத்தில் கம்பெனியார் விற்பனை செய்யும் உயர் ரக பாரசீக குதிரைகளை இதற்கென்றே வாங்கி வைத்திருக்கின்றோம். சற்று ஓய்வெடுத்து கொண்டு தயாராக இரு. அரசர் வெளியேறினார். சென்னம்மாவும் பின்தொடர்ந்தாள். சேடிகளும் அகன்றனர். கண்ணாடியை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள் தாமரை. நவரத்தின மாலையை அவள் விரல்கள் விளையாட்டாக நெருடின. என்ன மின்னல் பிரகாசம்! தலையை சாய்த்தாள். 8 பிரதிபிம்பங்கள் சாய்ந்தன. செவியணியை சுண்டிவிட்டாள். குழந்தைகள் ஓடுவது போல அறையெங்கும் ஒலி ஓடிற்று. இப்போது மட்டும் அவர் என்னை பார்த்தால். ஒரு கணம் அவள் உள்ளம் சாம்பியது. கண்களை மூடிக்கொண்டு மெல்ல மஞ்சத்தில் சாய்ந்தாள். உவகையின் போதையில் அவள் ஆழ்ந்திருந்த சமயம். அரண்மனையின் மறுபகுதியில் சினத்தின் உச்சியில் சீறிக்கொண்டிருந்தாள் சென்னம்மா. பார்க்க கூட எவருக்கும் தகுதி இல்லை என்று பாதுகாத்து வருகிறேன் அந்த நவரத்தின மாலையை. அந்த அடிமை கழுதைக்கு அணிவித்து விட்டீர்களே ஒரு நொடியில். ராணி, எங்கே போகிறது அவ்வளவும்? காசி தீர்த்தத்தில் நீராட்ட போகும் முன்பு கழற்றிக்கொள் ஒன்று விடாமல். ஆத்திரம் அளவு கடந்தது சென்னம்மாவுக்கு. நீராட்டல் வேறு கேடாக்கும். அதற்கப்புறம்
அதற்கப்புறமா? இடி இடி என்று சிரித்தார் கிருஷ்ணப்பர். அதற்கப்புறம் எதுவும் இல்லை ராணி, அதுதான் கடைசி நிகழ்ச்சி. விளங்க சொல்லுங்கள். வா காட்டுகிறேன். சுரங்கம் போன்ற பாதை வழிநடத்தி சென்றார் கிருஷ்ணப்பர். வேலூர் அகழியை மாதிரியாக வைத்து அமைத்தது நமது அகழி. அதன் சிறப்பு என்னவென்று உனக்கு தெரியாதே? என்ன? முறுவல் பூத்தது மன்னர் முகத்தில். படித்துறையை அடையும் வரை அவர் பேசவில்லை. அந்தி வேளை அது. சோம்பல் முறித்து கொட்டாவி விடுவது போல மரங்களின் நிழல்கள் நீள விழுந்தன. யாரங்கே என்று கைத்தட்டினார் மன்னர். ஓடோடி வந்தான் ஒரு காவலாளி. கொழுத்த பெரிய செம்மறியாடு ஒன்று அவன் கையில் இருந்தது. தூக்கிப்பிடி. அகழி தண்ணீருக்கு மேலே தூக்கி பிடித்தான். ஆட்டின் நிழல் தண்ணீரில் விழுந்ததும் 7-8 ராட்சத முதலைகள் நிழல் விழுந்த இடத்துக்கு பாய்ந்து வந்தன. ஆவென்று வாயை திறந்தன. ஈட்டி பற்கள் நீட்டி நின்றன. போடு. மன்னரின் கட்டளை பிறந்ததும் அவன் ஆட்டை எறிந்தான் தண்ணீரில். கிழித்து குதறின அத்தனை முதலிகளும் ஒரு சேர. வினாடி நேரம்தான். ஆட்டின் வளைந்த பெரிய கொம்பு கூட மிச்சம் இருக்கவில்லை. தாமரை இங்கேதான் இறங்கி நீராடப் போகிறாள் என்றார் கிருஷ்ணப்பர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.